வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். உளுந்தில்லா உளுந்து வடை 5 நிமிட்ஸில் எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். அரிசி மாவு 1 டம்ளர். எந்த டம்ளர்லையோ எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே டம்ளர் தான் மோர், அதே அளவுக்கு தண்ணி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 வெங்காயம், மிளகு பொடி கொஞ்சம், சோம்பு, இஞ்சி, சில்லி ஃப்ளாக்ஸ் கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, சீரகம், பெருங்காயம். இவ்வளோ தான். 5 நிமிட்ஸில் வடை ரெடி ஆகிடும். வாங்க பார்க்கலாம். அரிசி மாவை, மோர், அதே அளவுக்கு 1 டம்ளர் தண்ணி, இதோடு சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும். பாருங்கள், நல்லா தண்ணி பதத்துக்கு கரைச்சிக்கணும். கட்டி இருக்கக்கூடாது. இந்த பச்சரிசி மாவுனால உங்களுக்கு லைட்டாக கட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் நான் அடுப்பை ஆன் பண்ணவே இல்லை. தயிர், தண்ணி, பச்சரிசி எல்லாத்தையும் கலக்கியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இதுக்கப்புறம் தான் நான் அடுப்பை ஆன் பண்ண போகிறேன். கைவிடாமல் நல்லா கலக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம். இந்த மாதிரி நல்ல நல்ல டிப்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் என்னோட. பாருங்கள், மாவு வெந்துருச்சு. பாருங்கள், கையில் ஒட்டாமல் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். அவ்வளோதான். இதோடு சேர்த்து நான் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி இது எல்லாமே நான் சாப்பரில் போட்டுட்டேன். அப்போ தான் வடைக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், சோம்பு, சீரகம், சில்லி ஃப்ளாக்ஸ் சொன்னோம் இல்லையா, அது 1 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதான். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். 1 சிட்டிகை மிளகு பொடி. இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கணும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சூடாகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி கையில் தொட்டுக்கோங்க. அப்படி சின்ன சின்ன உருண்டையாக உங்களுக்கு என்ன மாதிரி பெருசாக வேணாலும் பெருசாக போட்டுக்கோங்க. இங்கே குட்டீஸ் இருக்கிறனால நான் குட்டி குட்டியாக போடுறேன். இங்கே பாருங்கள், இவ்வளோதான். இதில் சென்டரில் ஒரு ஹோல். அவ்வளோதான். இப்போ வடைக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் இங்கே இருக்கிறதெல்லாம் நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதுதான். எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் பாருங்கள் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு வடையை எடுத்து எண்ணெயில் பொரிக்கலாம். கையில் போட முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க, இந்த கேண்டில் இப்படி வச்சு கூட நீங்கள் இது அப்படி பண்ணலாம். ஏன்னா பிகினர்ஸ் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக அதை சொல்கிறேன். நமக்கு பழக்கமானவங்க, அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் இப்படி வச்சுட்டு சூடு இருக்காது, ஒன்றும் இருக்காது, சூப்பராக போட்டுருங்க. பாருங்கள், உளுந்தில்லா உளுந்து விட எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. சும்மா மொறுன்னு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உளுந்தில்லா உளுந்து வடை சூப்பராக வந்திருக்கு. வெங்காய ஊறுகாய் வச்சுருக்கேன், தேங்காய் சட்னி, சாம்பார். இதில்
தொட்டு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு வடையை உங்களுக்கு பிச்சியே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. சவுண்ட் கேட்குதுங்களா உங்களுக்கு? சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகம். அது சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் டெய்லியும் என்னோடய வீடியோ 2:15 மணிக்கு வரும். கண்டிப்பாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.